வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்திருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த வண்டி. ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோலக்ஸ். இந்த வண்டியை கொஞ்சமாக ரெடி பண்ணி ஆல்ட்ரும் பண்ண போகிறோம். அதுதான் ஒவ்வொரு பார்ட்டாக வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்ட்டும் பார்த்து உங்களுக்கு பைக் ஆல்ட்ரு அக்சசரிஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எம்கே பைக்கை பிடிச்சாமரை நம்மளுடைய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான பைக் மாடிஃபிகேஷன் அக்சசரிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. லிங்க் வந்து கமெண்ட்லேயும் இருக்குது, ஸோ பயோலையும் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த ரோலக்ஸில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், வண்டி இப்போதைக்கு என்ன கண்டிஷனில் இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வண்டி ஓவராலாக ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். கிட்டத்தட்ட நம்மளோட வண்டி மாதிரியே தான். நம்மளோடது ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர், இது ஹீரோ. அந்த சேம் ஸ்டிக்கரிங் தான் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். செல்ஃப் இல்லாத மாடல் தான். வண்டியோட கரண்ட் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கொஞ்ச நாள் ஓடாமல் இருந்ததுனால கண்டிஷன் ரொம்பவே மோசமாக இருக்குது. ஸோ அதில் நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணோம் என்னங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துடலாம். இதில் நம்மக்கிட்ட என்னென்ன சவால் இருந்துச்சு, நம்ம என்னென்ன கிளியர் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு இருந்த வண்டி தாங்க. ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஃப்ரேமுக்குள்ளெல்லாம் அந்த அளவுக்கு டஸ்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மாஸ்க் டேமேஜாக இருக்குது. அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா மக்காடும் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு. ஸோ இதில் எது சேஞ்ச் பண்ணலாம், எது மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பிரேக் ஷூ மாற்றணும். பிரேக் வந்து ஃபுல்லாகவே மோசமான கண்டிஷன் தான். ஸ்பீடாக மட்டும் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, அதை கிளியர் பண்ணணும். கேபிள் இல்லை, போட்டு பார்த்துட்டு ஒர்க் ஆகுதா என்னங்கிறத பின்னாடி தான் பார்க்கணும். கார்பெட்டரோட ஏரியாவை பாருங்கள் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுட் ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 4மே சேஞ்ச் பண்ணணும். எல்லாமே ரொம்ப மோசமாக டஸ்ட்டாக இருக்குது. அதை எல்லாமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இண்டிகேட்டரும் சேம் அதே மாதிரி தான். 4 இண்டிகேட்டருமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. ஏர் ஃபில்டர் பாக்ஸ் வந்து ரொம்பவே மோசம். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டெயில் பேனல் வந்து, அதாவது லெஃப்ட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜாக இருக்குது. ஸோ இது வண்டி ஓட்டுறப்போ ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, அது இதுலேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ரைட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெயில் பேனல் வந்து டேமேஜ். 2 சைடு டேமேஜாக இருக்கிறதுனால இது சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அடுத்து அப்படியே கீழே பார்த்துடலாம். வந்து பார்த்திங்கன்னா ரஸ்ட்டு நிறைய இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு. மெயினாக வந்து ஃப்ரேமோட ஏரியாலெலாம் ஃபார்ம் ஆனது ஒரு மோசமான விஷயந்தான். பெரிய பேட்டரி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்காக பாக்ஸ் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஆனால் கரண்ட்டாக இப்போ உள்ள சின்ன பேட்டரி தான் இருக்குது. ஸோ பேட்டரி நம்ம சார்ஜ் போட ஆரம்பிச்சிட்டோம், அது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல டஸ்ட்டு அதிகமாக இருக்கிறதுனால ஒயரிங்கை பொறுத்த வரைக்கும் பாதி இது ஒர்க்கே ஆகலை. அது எல்லாமே நம்ம பார்க்கணும். கிளச்சு ரொம்பவே டைட்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்கில் அந்த இடத்துல கேப் இருக்குது. ஸோ வாட்ரு பட்டுச்சு மழை டைமில் நமக்கு எர்த்தடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹேண்டில் பாரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸ்பீடாக மட்டும் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, நம்மளால் ரெடி பண்ண முடியுமா என்னன்னு தெரியலை. ஸோ அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல இந்த சவுண்டு கேட்குறதும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சவுண்டு கேட்குறத நான் பார்த்தேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்பு தான். அடுத்து ஏர் ஃபில்டர் பாக்ஸை பார்த்துருங்க, உள்ளே அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. ஸோ இதில் மட்டும் இல்லை, அந்த ஹோஸில் கை வச்சு பார்த்தேன். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்கும். பட் இந்த வண்டியில் இப்போ காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு நார்மலாக இல்லை. இப்போ கை வச்சு காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ கார்பன் இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயில் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் இருக்காது, மைலேஜும் இருக்காது. ஸோ இதோட ஏர் ஃபில்டர் கண்டிஷன் பாருங்கள். ஸோ இதில் என்ன ஃபில்டர் ஆகி உள்ளே போகுதுன்னே தெரியல, அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. ஸோ வந்து நம்ம ஏர் ஃபில்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணால் பத்தாது, அந்த ஹோஸையும் க்ளீன் பண்ணால் மட்டும்தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கார்பெட்டரை க்ளீன் பண்ணுறதே டோட்டலாக வேஸ்ட்டான ஒரு விஷயந்தான். இப்போ நம்ம க்ளீனிங் வேலையை வந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து செயின் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக அந்த மேக்னெட்டிக் சைடு இருக்கிறத வந்து நான் கலட்டுறேன். சொன்ன மாதிரியே இது வந்து அவ்வளோ மோசமாக தான் இருக்குது. கண்ணா லட்டு திங்க ஆசையாங்கிற மாதிரி அவ்வளோ கேக்கு மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த வண்டியில் மேஜரான பிரச்சனையை க்ளீன் பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருந்தது. ஓகே, அடுத்து வந்து கார்பெட்டரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். கார்பெட்டரை ரிமூவ் பண்ணி அதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மேலே இருக்கக்கூடிய அந்த ஹெட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏர் வரக்கூடிய அந்த ஹோஸையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினுக்கு போகக்கூடிய அந்த சைடு ரிமூவ் பண்ணுறோம். ஃபைனலாக எடுத்ததுக்கப்புறம் அந்த ஏர் ஃபில்டர் சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஜாம் ஆகி போய் இருந்துச்சு, ரொம்ப நாள் ஆனதுனால. ஒரு வழியாக நம்ம அதையும் வெளியே எடுத்துட்டோம். ஸோ ஃபைனலாக எல்லாமே எடுத்து முடித்ததுக்கப்புறம் அந்த மேலே இருக்கக்கூடிய ஆக்சிலேட்டர் ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணுறோம். கார்பெட்டரையும் உள்ளே வந்து பார்க்கலாம், அதுவும் ரொம்பவே மோசமாக தான் இருந்துச்சு. ஸோ கார்பெட்டர் க்ளீனிங் வரைக்கும் நம்ம இந்த பார்ட்டில் பார்க்கலாம், மிச்சத்தை வந்து அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ வந்து பாருங்கள் எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஏர் ஃபில்டர் ஹோஸை நம்ம ரிமூவ் பண்ணால் தான் வண்டி இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லைன்னா அந்த கேப்லலாம் க்ளீன் பண்ணவே முடியாது. நம்ம மேஜராக க்ளீனிங் ஒர்க் தான் நிறையா பண்ண போகிறோம். இந்த ஹோஸை வந்து நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இது ரொம்பவே கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு சேரும் இதுமா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். உள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் க்ளீன் பண்ணாமல் வேறு எந்த வேலை செஞ்சாலும் வேஸ்ட்டு தான்.
அதுக்கப்புறம் ஸ்பீடாமீட்டர் ஓடலை. அதே மாதிரி முன்னாடி க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ளாப்பை வந்து ரிமூவ் பண்ணுறேன். 3 போல்ட் இருக்கும், 3 நட்டு இருக்கும். ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்பீடாமீட்டர் அசம்பிளி நம்ம வெளியே எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு கேபிள் போட்டு பார்க்கலாம். ஓடலை அப்படின்னா அடுத்து என்ன பிரச்சனைங்கிறத மீட்டரை கழட்டி பார்க்கலாம். லைட்டாக க்ளீனிங் ஒர்க் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஃப்ரேமை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஏர் ஃபில்டர் பாக்ஸை ரிமூவ் பண்ணால் தான் க்ளியர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பாக்ஸையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நாம் வந்து மேஜராக ரஸ்ட் ரிமூவராக வச்சு நம்ம வந்து ரஸ்ட்டை க்ளீன் பண்ணுறோம். ஃப்ரேம்லலாம் ரஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் ஓட்டவில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்ம ரிமூவர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்ச அளவு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணால் தான் நம்ம அடுத்து என்ன பிரச்சனை இருக்குது, எது கிளியராக இருக்குதுன்னு பார்க்க முடியும். ஃப்ரேம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக ரஸ்ட் ரிமூவர் பண்ணிவிட்டு அங்கங்கே டச் பண்ண போகிறோம், பெயிண்ட் டச் பண்ணிடுறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். ஃப்யூச்சரில் வண்டி ஓட்டையும் விழாது. ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் மாதிரிக்கு ரஸ்ட் ரிமூவரை வச்சு நம்ம லைட்டாக வண்டியை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு எங்கெங்கே ரொம்ப ஓவராக ரஸ்ட் இருக்கோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரஸ்ட் ரிமூவர் போட்டுட்டு லைட்டாக வந்து அதை சுரண்டி எடுக்க போகிறோம். ஃப்ரேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் டச் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுறேன். கியர் இருக்கக்கூடிய அந்த ராட் இருக்க இடத்துல பாருங்கள் எந்த அளவுக்கு ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. எல்லா பக்கமே இதை வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஃப்ரேம்லாம் ஜாயிண்ட் இருக்கக்கூடிய அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். அப்படின்னா தான் வந்து பெயிண்ட்டை டச் பண்ணோம்னா நல்லா உட்காரும். ஓரளவுக்கு இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேங்க. ரெண்டாவது க்ளீனிங் வந்து பார்த்திங்கன்னா WD-40 யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரஸ்ட் ரிமூவர் போட்டிருந்தோம். இப்போ க்ளீனிங் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா WD-40 வந்து யூஸ் பண்ணுறோம். இதை வந்து ஒரு க்ளீனிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லெவலில் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக க்ளீன் பண்ண போகிறோம் எல்லா பக்கமே. அடுத்து வந்து ஃபஸ்ட்டாக அந்த வண்டியில் பார்க்கக்கூடிய ஒர்க்கு வந்து கார்பரேட்டர் க்ளீன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி கார்பரேட்டர் எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதனால இந்த வீடியோ கொஞ்சம் ஓட்டி விட்றேன். கீழே எந்த அளவுக்கு கண்டிஷன் இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நாள் வண்டி நின்றுச்சுன்னா இந்த மாதிரி படிஞ்சிரும். ஸோ கார்பரேட்டர் அடைச்சி போகிறது, மைலேஜ் ப்ராப்ளம், பிக்கப் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே இதுதான் காரணம். இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா மெயின் ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது பிராஸில் செஞ்சுருக்கிறதுனால ஒரு மாதிரி க்ரீன் கலரில் ஒரு இது மாதிரி படிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ஃபிட் பண்ணுறது தான் பார்க்குறேன். அதில் ஒரு சின்ன பின்னு மாதிரி இருக்கும். கேமரா பார்த்துட்டு என்னால் போட முடியல. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. கார்பரேட்டர் எப்படி க்ளீன் பண்ணணும்னு வீடியோ ஆல்ரெடி நம்ம தெளிவாக அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏர் ஃபில் மிக்சிங் ஸ்க்ரூ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாமல் டியூனிங் பண்ணாமல் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு இதில் வந்து கார்பரேட்டரை க்ளீன் பண்ணியாச்சு. வேறு என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்ட் 2ல் வரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஏன்னா அதில் தான் நம்ம மெயினாக வந்து இனிமேல் தொடங்க போகிறோம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் க்ளீனிங் மட்டும்தான் பண்ணியிருந்தோம். வண்டி எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு பைக் மாடிஃபிகேஷன் அக்சசரிஸ் எதுவும் வேணும் அப்படின்னா MK பைக் பெட் ஷாப்புங்க நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் இல்லை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான பைக் மாடிஃபிகேஷன் அக்சசரிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பைக் மாடிஃபிகேஷனில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஸ்ப்ளெண்டர் வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம பேஜை வந்து அவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.